Dear students, I am Ravati. 12th standard exercise 5.5 la second sum. A tunnel through a mountain for a 4-lane highway is to have a elliptical opening. The total width of the highway is to be 16 meter and the height at the edge of the road must be sufficient for a truck 4 meter high to clear if the highest point of the opening is to be 5 meter approximately. How wide must be opening be? அதாவது ஒரு டனல் வந்து எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் வந்து ஹைவே ட்ரக் போகிறதுக்கு உண்டான லென்த்தும் வித்தும் வந்து 16 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டயக்ராமை ட்ரா பண்ணிடலாம். ஸோ நவ் இது ஒரு எலிப்டிக்கல் டனல். அதில் வந்து ட்ரக் போகிறதுக்கு உண்டான ஷேப் வந்து ஓப்பனிங் வந்து இவ்வளவு இருக்குது. அதாவது டோட்டலாக இதோட வித்து வந்து 16 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து இதுக்கு உண்டானது வந்து 8 மீட்டராக இருக்கும், இதுக்கு உண்டானது வந்து 8 மீட்டராக இருக்கும். தென் இதோட ஓப்பனிங் வந்து எவ்வளவு ஹைட்டில் இருக்குது அப்படின்னா 4 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அப்போ இது வந்து 4 மீட்டர். அப்போது இங்கிருந்து இதோட டிஸ்டன்ஸ் 8 மீட்டர் அப்படிங்கும்போது இங்கிருந்து இதோட டிஸ்டன்ஸ் 4 மீட்டர்னால் இந்த டியோட பாயிண்ட் வந்து 8,4 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து லைஸ் ஆன் த எலிப்ஸ் ஆகும். நவ் நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னா இதுக்கு உண்டான ஃபுல் லென்த் வந்து 5 மீட்டர். அப்போது ஒரு எலிப்ஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொத்தம் அந்த டனலோட வித்து எவ்வளோ ஓப்பனிங் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ சொல்யூஷன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு எலிப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுனால எலிப்ஸோட ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கலாம். ஸோ லெட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் பி, லெட் த ஈக்குவேஷன் of the ellipse B. What is the ellipse equation? X square by A square plus Y square by B square equal to 1. Equation 1. Now, இப்போ இந்த மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் பார்க்கும்போது செமி மைனர் ஆக்சிஸ் என்னவா இருக்குது? நம்மளுக்கு 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட லென்த் என்னவா இருக்கும்? 5 மீட்டர். ஸோ லென்த் of semi-minor axis B equal to 5. That is B க்கு பதிலாக 5 அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ A square X square by A square plus Y square by 5 square என்ன ஆயிரும்? 25 equal to 1. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன். இப்போ நவ் இதில் B dash வந்து 16 மீட்டர் அண்ட் A dash வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லெட் சிடிங்கிறது 8 சென்டிமீட்டர், பிடிங்கிறது சிபிங்கிறது 8 மீட்டர், பிடிங்கிறது 4 மீட்டர் அப்படிங்கும்போது therefore டிங்கிற பாயிண்ட் என்னது? 8,4 லைஸ் ஆன் த ஈக்குவேஷன். அப்போது எக்ஸுக்கு பதிலாக 8 கூட சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 25 ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 8 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஏ ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். தென் ஒய்க்கு பதிலாக 4 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணால் 25 ஈக்குவல் டு 1. தென் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது இதை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ இங்கே 84 வந்து 64 பை ஏ ஸ்கொயர் இருக்கும். தென் 1 மைனஸ் இது அந்த பக்கம் போகும்போது 16 by 25. Then again 64 by A square equal to 25 16 போனால் 9 by 25. தென் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது A square equal by 64 equal to 25 by 9. Then A square equal to 25 by 9 into 64. அப்போ 25 by 9 into 64 கேன்சல் பண்ணும்போது 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம ஸ்கொயர் எடுத்துடலாம். ஸ்கொயர் எடுக்கும்போது இங்கே 5, இது வந்து 8, கீழே வந்து 3ன்னு கிடைக்கும். அப்போது ஏவோட வேல்யூ வந்து 40 by 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஏ வேல்யூ கிடச்சிருச்சு. அதாவது இந்த சியிலிருந்து இந்த ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 40 by 3ன்னு கிடச்சிருக்கு. therefore வித் ஏ டேஷ்னு வரும்போது மொத்தமாக 2A வரும். அப்போ 2 into 40 by 3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது
80/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 80/3யோட ஆன்சர் வந்து 26.66 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தேவையான வித் வந்து 26.66 மீட்டர் அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர்.